5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 9 ஆண்டு காலம் அமைச்சர், அதிமுகவின் அமைப்பு செயலாளர்களில் ஒருவர், மாவட்ட செயலாளர்கள் என அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்த சி. விஜயபாஸ்கர் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததோடு அந்த கட்சியில் இருந்தும் உருக்கத்தோடு விலகி உள்ளது கவனம் பெற்றுள்ளது. தவேக, திமுக, அண்ணாமலை என முத்தரப்போடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தாலும் விஜயபாஸ்கரின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஆதரிக்கும் கட்சியோடு செல்ல போகிறாரா, அரவணைக்கும் கட்சியோடு செல்ல போகிறாரா என்ற எதிர்பார்ப்பும் விரிந்து கொண்டே செல்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இலுப்பூரை சொந்த ஊராக கொண்ட சி. விஜயபாஸ்கர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருந்த போதே ஜெயலலிதாவால் ஈர்க்கப்பட்டு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனின் தயவோடு மாணவர் அணியில் பொறுப்பை பெற்று உற்சாகமான பயணத்தை அரசியல் வாழ்வில் தொடங்கியவர் சி. விஜயபாஸ்கர். 2001ஆம் ஆண்டு 26 வயதில் முதலில் புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற அவர் பின் 2011, 2016, 2021, 2026 ஆகிய 4 தேர்தல்களிலும் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தொடர் வெற்றி பெற்றவர். மொத்தம் 5 முறை அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர். அதில் 2013 முதல் 2021ஆம் ஆண்டு வரை 8 ஆண்டு காலம் அமைச்சர் என நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர் சி. விஜயபாஸ்கர். ஆனால் தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்திய தாக்கம் அதிமுகவின் தலைமை மீது சி. விஜயபாஸ்கரையும் சி. வி. சண்முகம் தரப்போடு சேர்ந்து கேள்வி எழுப்ப வைத்தது. அதன் விளைவு அவரது மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதில் இருந்தே அதிருப்தியில் இருந்த சி. விஜயபாஸ்கர் அதன் பின்பு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க மறுத்து தனது ஆதரவாளர்களோடு விராலிமலை தொகுதி மக்களோடு கலந்து ஆலோசனையில் ஈடுபட்ட அவர் இன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததோடு அதிமுகவில் இருந்தும் உருக்கமான கடிதத்தோடு விலகியுள்ளார். இது அவரது ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் கடினமான முடிவாக பார்க்கப்பட்டாலும் அவரை பொறுத்தவரையில் தான் எடுத்தது ஒரு நிதானமான முடிவு. தனது அரசியலின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்குவதற்கான காலம் இதுவே என்றே கூறுகிறார். அடுத்ததாக விஜயபாஸ்கர் என்ன செய்ய போகிறார், எந்த கட்சியோடு சேரப்போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னும் 2 தினங்களுக்கு பின்பு முதல்வர் விஜய் முன்னிலையில் இணைந்து சி. விஜயபாஸ்கர் பணியாற்றவே அதிக வாய்ப்புள்ளது என்கின்றனர் சி. விஜயபாஸ்கரின் வட்டாரங்கள். அதற்கு காரணமும் உள்ளது. மற்றவர்களைப் போல் இல்லாமல் முதல்வர் விஜயுடன் நேரடியாகவே பேசக்கூடிய அளவிற்கு நெருக்கமானவர்தான் விஜயபாஸ்கர் என்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். அது மட்டும் இன்றி ஆளும் கட்சியாக தவேக உள்ளதும் தனக்கு சாதகமாக அமையும் என விஜயபாஸ்கர் நினைப்பதாகவும் தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும், அந்த கட்சி 30% வாக்குகளுக்கு மேல் வாங்க வாய்ப்புள்ளது என சரியாக கணித்ததோடு அதற்காக எடப்பாடியிடம் அழுத்தம் கொடுத்தவரும் விஜயபாஸ்கர் தான் என்றும், ஆனால் அதனை அன்று எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என்றும் அவரது நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். விஜயபாஸ்கரின் முதல் சாய்ஸ் தமிழக வெற்றிக் கழகமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்ததாக அவருடன் திமுக சார்பில் மலைக்கோட்டை அமைச்சர் ஒருவரும் மூத்த நிர்வாகிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், விராலிமலையில் எப்படி இருந்தாலும் விஜயபாஸ்கர் வெற்றி பெற்று விடுவார், அவரை திமுகவுக்கு கொண்டு வருவதன் மூலம் மத்திய மாவட்டத்தில் உடன்பிறப்புகளை உற்சாகப்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. அதேபோல் புதிதாக கட்சி தொடங்க உள்ள அண்ணாமலையும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து விஜயபாஸ்கரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் முடிவில் சி. விஜயபாஸ்கரின் முதல் முடிவு தமிழக வெற்றிக் கழகம்தான் இருக்கும் என்றும் 2 நாட்களுக்குள் அதற்குள் ஏதும் மாயம் நடந்தால் அவர் திமுகவை நாடலாம் எனவும் கூறப்படுகிறது. தற்போது இபிஎஸ் உடன் ஏற்பட்ட அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியில் இருந்து சி. விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளார். தமிழக அரசியலில் நிலவி வரும் அதிரடி மாற்றங்களுக்கு இடையே ஏற்கனவே அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார் ஆகிய 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். இவர்களை தொடர்ந்து தற்போது சி. விஜயபாஸ்கரும் விலகியுள்ளதால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே காலியாக இருந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுடன் இணைந்து தற்போது 6வதாக விராலிமலை தொகுதியும் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.